ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி பொங்கல். ஸோ நமக்கு காய்கறியிலேருந்து நம்மளோட வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமான சூரியன் கொண்டாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பண்டிகை. அதனால பொங்கல். தீபாவளி ஒரு மாதிரியான சந்தோஷம்னா, பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது, சாமி கும்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முன்னாடி நாளே நான் எல்லாமே அதனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். யுஎஸ் வந்து 2 வருஷமாக எனக்கு கஷ்டமாக இருந்தது எல்லாமே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த வாட்டி நல்லா கொண்டாடணும் திருப்தியான்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட இருந்த காய்கறி எல்லாம் வச்சு, இது இல்லை அது இல்லைன்னு கவலைப்படுறதுக்கு பதிலாக என்னெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு திருப்தியாக பண்ணணும். அதுதான் என்னோட பாலிசி. ஸோ எதெல்லாம் நமக்கு டே டு டேல சாப்பிட்றதுக்கு உதவுதோ, அரிசியிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தது, ஸோ எல்லாமே வச்சுட்டேன். எல்லாமே நம்ம கும்பிடுறது தானேன்னு. காலையில் எழுந்து பால் ஊற்றிடுவேன் ஃபஸ்ட்டு வேலை. இந்த புடவை வந்து நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்காக. கலரும் அந்த மெட்டீரியலும் அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ வெளியேருந்து நான் ரோஸ்லாம் பறிச்சுட்டு கொஞ்சம் வேலைலாம் செஞ்சுட்டு இந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு பொங்கல் ரெடி ஆகிறதுக்காக காத்துட்ருக்கோம். வெளியே கோலமும் போட்டுட்ருக்கோம். கோலம் வந்து காலையிலே போடணும். பட் இங்கே டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெளியே கால் வைக்க முடியல. இப்போ வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதுலேயுமே கால் வைக்க முடியல. இருந்தாலும் கோலம் போடாமல் நமக்கு பூஜை பண்ண மனசு வராது. அதனால கோலம் போடுறோம் தண்ணி தெளித்து. ஸோ அம்மா இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலைலாம் பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. எல்லாமே வேலை தான். இந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையும் நம்ம வேலை தான். அதெல்லாம் பண்ணலனாலும் நமக்கு மனசு திருப்தி ஆகாது. பண்ணணும்னா அது வந்து ரொம்ப பெரிய வேலையாகவும் தெரியும், குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு. அதனால் சின்ன வேலைக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட அது வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அம்மா கோலம் போட்டாங்க, நான் வந்து வெளியே ஊதுவத்தி வச்சுட்டு. ஸோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருப்திக்காக அழகாக பண்ணி நம்ம கொண்டாடிக்கணும். நம்ம வந்து எதுவுமே இல்லாததை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது எப்போவுமே. இந்தியாவில் இல்லையே, இந்தியாவில் இருந்தால் கோயிலுக்கு போவோமே, இந்தியாவில் இருந்தால் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களேன்ற நிறைய கவலை எனக்கும் இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து இங்கே இருக்கேன்னா இங்கே என்னெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். பிகாஸ் நான் அப்படியே கூட்டமாக வளர்ந்த பொண்ணு. நான் தனியாக இருந்தது கிடையாது வீட்டில். எப்போவுமே என்னை சுற்றி என்னோட தங்கை, அக்கா, அண்ணா, அண்ணி, பசங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தனியாக இருக்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. எங்கள் அம்மா இந்த வாட்டி என் கூட இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அம்மா யார் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் தான். அம்மாவாக இருந்தாலும் பிரச்சனை வரும், யாராக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஆனால் அதை தாண்டி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக மனசில் இருக்குது. இது பின்பக்கம் வாசல். இங்கேயும் நான் லைட்டாக தெளித்து கோலம் போடலான்னு ஒரு பானை போட்டேன். அது சரியாக வரல. ஏன்னா கோலம் மாவு இல்லை, இது வெறும் அரிசி மாவு வச்சு போட்டது. கோலம் மாவு காலி. அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றியாச்சு. ஸோ இதுதான் என்னோட லக்ஷ்மி. இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் சொல்லுவாங்க, அந்த லக்ஷ்மி படம் அது. இந்த பக்கம் முருகர், அந்த பக்கம் பெருமாள் ஒளிஞ்சிருக்காரு, மேலே பிள்ளையார் இருக்காரு. ஸோ வடை பொங்கல்லாம் வச்சு எனக்கு சாமி கும்பிட்டாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.